அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். சமீபத்தில் அறிவிக்கப்பட்ட இல்லை சமீபத்தில் நடந்து கொண்டு இருக்கிற இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் அரசு ஊழியர்களுக்கான சிறப்பான பல அறிவிப்புகள் வெளியிடப்பட்டது. அதில் இந்த போட்டித் தேர்வுக்கு படிப்பவர்களுக்கு மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு, அடுத்து வரக்கூடிய நிதியாண்டிற்குள் 40,000 பணியிடங்கள் நிரப்பப்படும் அப்படிங்கிற ஒன்று. ரெண்டாவது, இந்த முக்கியமான விஷயம் இந்த கொரோனா காலகட்டத்தில் நிதி நெருக்கடியால் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இஎல் சரண்டர், ஈட்டிய விடுப்பை சமர்ப்பித்து பணமாக்கி கொள்ளும் ஒரு நடைமுறையை திரும்ப கொண்டுட்டு வரோம். அதுவும் அடுத்த நிதியாண்டு முதல் உங்களுக்கு செயல்பாட்டுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லுவோம். இஎல் சரண்டரை கொண்டு வந்தாங்க, 40,000 போஸ்ட்டை ஃபில்லப் பண்ண போகிறோன்னு சொல்கிறாங்க. அப்படிங்கிறதெல்லாம் நல்ல அறிவிப்புகள், நல்ல வரவேற்கத்தக்க அறிவிப்புகள். அது இந்த போட்டித் தேர்வு படிக்கிறவங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியை கொடுத்துச்சு. அதே மாதிரி இன்னொரு அறிவிப்பும் தமிழ்நாடு பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுச்சு. செய்தி வெளியீடு எண் 525 நாள் 6/3/2025 அந்த அன்னைக்கு அறிவிக்கப்பட்டதில் என்ன சொன்னாங்கன்னா, மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களின் திராவிட மாடல் ஆட்சியில் விடியல் பயண திட்டம், கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், அரசு பணியில் 40% மகளிர் இடஒதுக்கீடு, அரசு பணி மகளிருக்கு 12 மாதங்கள் மகப்பேறு விடுப்பு, தொழில் முனைவோராகும் மகளிர் வரலாறு ஊற்றும் மகளிர் திட்டங்கள் அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க. அப்போ இந்த அனௌன்ஸ்மெண்ட்டில் இருக்கிற மற்ற திட்டங்கள் எல்லாமே சரி, திராவிட மாடல் ஆட்சியில் விடியல் பயண திட்டம், பெண்களுக்கு இலவச பேருந்து பயண திட்டம், கலைஞர் மகளிர் உரிமை தொகை, அதே மாதிரி அரசு பணியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு நாளைக்கு உங்களுடைய மகப்பேறு காலத்தில் 12 மாத கால மகப்பேறு விடுப்பு, சம்பளத்துடன் கூடிய விடுப்பு, இது எல்லாமே அரசு மக்களுக்கு நாங்கள் செயல்படுத்திக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்த சொன்னாங்க. அதில் கூடுதலாக உள்ள வந்த ஒரு விஷயம், அரசு பணியில் 40% மகளிர் இடஒதுக்கீடு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துச்சு. அப்போ அரசு பணியில் 40% மகளிர் இடஒதுக்கீடு அப்படின்னா ஏற்கனவே இருக்கிற திட்டங்கள் எல்லாமே அவர்கள் செயல்படுத்திய திட்டங்களை பட்டியலிட்டிருக்கிறாங்க. ஆனால் அரசு பணியில் 40% இடஒதுக்கீடு அப்படிங்கிறது இன்னும் செயல்பாட்டுக்கு வரல. அது ஆல்ரெடி ஒரு டைம் அனௌன்ஸ் பண்ண ஒரு விஷயம், 40% ரிசர்வேஷன் அப்படிங்கிற விஷயம். ஆனால் அந்த 40% ரிசர்வேஷன் இன்னைக்கு வரைக்கும் அமலுக்கு வரல. ஆனால் அந்த அமலுக்கு வராத அந்த திட்டம் பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டிருப்பதால் அது மீண்டும் அமலுக்கு வருகிறதா அப்படிங்கிற ஒரு கொஷின் இன்னைக்கு போட்டித் தேர்வுக்கு படிக்கக்கூடிய எல்லோர்கிட்டையுமே நடுவில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கேள்வி இந்த கேள்வி தான். மீண்டும் 40% இடஒதுக்கீடு கொண்டு வரப்படுகிறதா அப்படின்னு. நான் ஏன் இந்த இடத்துல மீண்டும் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்கிறேன் அப்படின்னா, இந்த ஏற்கனவே இந்த அறிவிப்பு ஒரு முறை வெளியிடப்பட்டது, 2021 இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டது. ஆனால் அது நடைமுறைக்கு கொண்டுட்டு வரப்படலை. ஆனால் இங்கே குறிப்பிட்டிருக்கிற மற்ற திட்டங்கள் எல்லாமே செயல்படுத்தப்பட்டு கொண்டு இருக்கிற திட்டங்கள். 40% இடஒதுக்கீடு அப்படிங்கிறது ஒரே ஒரு முறை அறிவிக்க மட்டும் செஞ்சாங்க, அதுக்கப்புறம் செயல்பாட்டுக்கு கொண்டுட்டு வரல. அப்போ அது திரும்ப இங்கே வரப்ப அது இப்போ செயல்பாட்டுக்கு வருதா அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு முன்னாடி எழுது. சரி, இந்த அறிவிப்புக்கு ஒரு குறிப்பிட்ட பிரிவினர் பெண்களுக்கு, அப்போ நமக்கு பார்த்தோன்னே சார் இது பெண்களுக்கு அதிகாரம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயம், விமன் எம்பவர்மெண்ட்டு, அப்போ பெண்களுக்கு நல்ல விஷயம் தானே பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது மேலோட்டமாக பார்க்கும் பொழுது அது அப்படி தான் தெரியும். ஆனால் அது அப்படி அல்ல. அது ஒரு நீண்ட வரலாற்றையும் ஒரு பெரிய ஹிஸ்ட்ரியும் வச்சுருக்கிற ஒரு விஷயம். பல்லாயிரக்கணக்கான ஆண் தேர்வர்களுக்கு உண்மையிலேயே இந்த தேர்வு மேலே இல்லை அவர்களுடைய உழைப்பின் மீது ஒரு நம்பிக்கையை குலைக்கக்கூடிய ஒரு விஷயம். அதனால் இன்றைக்கி குறிப்பாக நான் சொல்கிறேன், புதுசாக போட்டித் தேர்வுக்கு படிக்க வந்திருக்கிறவங்களுக்கு இதனுடைய இம்பேக்ட் என்ன அப்படிங்கிறது பெருசாக தெரியாது. இன்னொரு நீண்ட காலம் மீன்ஸ் ஒரு 3 வருஷம் 4 வருஷம் 5 வருஷமாக படிச்சுட்டு இருக்கிறவங்க, நான் 2020 கொரோனாவுக்கு கொஞ்சம் முன்னாடி இருந்து படிக்க ஆரம்பித்தேன், இப்போ வரைக்கும் எனக்கு வேலை கிடைக்கல அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு, அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இந்த விஷயத்தில் ரொம்ப தெளிவான ஒரு பார்வை இருக்கும். ஸோ இந்த புதுசாக வந்தவங்களுக்கு இது ரொம்ப நல்ல திட்டம் தானே, இது நல்லதா இல்லையா அப்படின்னு தெரியறதுக்கு முன்னாடி நான் சில விஷயங்கள் சொல்கிறேன். பார்க்குற நீங்களே முடிவு பண்ணுங்கள், நீங்கள் உங்கள் கருத்தை சொல்லுங்கள், அதை நானும் தெரிஞ்சுக்கிறேன், இது சரிதானா இல்லையா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். குறிப்பாக இந்த திட்டம் பெண்களுக்கு இடஒதுக்கீடு அப்படிங்கிறது, இடஒதுக்கீடு அப்படிங்கிற வார்த்தையே எதுக்காக வந்துச்சு அப்படின்னா, சமூகத்தில் வாய்ப்பு மறுக்கப்பட்டவர்களுக்கு வாய்ப்பு வழங்குவதற்காக கொடுக்கப்பட்டது தான் இடஒதுக்கீடு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இடஒதுக்கீட்டு முறை அப்படிங்கிறது ஜாதி அடிப்படையிலான ஒரு இடஒதுக்கீடு. ஏன் ஜாதி அடிப்படையில் இடஒதுக்கீடு கொடுக்குறோம் அப்படின்னா, எந்த ஜாதியின் அடிப்படையில் ஒரு 100 ஆண்டு காலமாக அல்லது 1000 ஆண்டு காலமாக இந்த சமூகம் பிளவுபடுத்தப்பட்டதோ, இந்த சமூகத்தில் வாய்ப்புகள் மறுக்கப்பட்டதோ, அதே ஜாதியின் அடிப்படையில் அவர்களுக்கான தீர்வை தர வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த இடஒதுக்கீட்டோட மிக முக்கியமான நோக்கம். அப்போ இந்த இடஒதுக்கீட்டில் குறிப்பாக இடஒதுக்கீடு அப்படிங்கிறதே குறிப்பாக சொல்லணும்னா அட்வான்டேஜ் ஃபார் டிஸ்அட்வான்டேஜ்டு பீப்புள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அட்வான்டேஜ் ஃபார் டிஸ்அட்வான்டேஜ்டு பீப்புள். அப்போ இந்த டிஸ்அட்வான்டேஜ்டு பீப்புள் அப்படிங்கிறதுல ரொம்ப முக்கியமான கேட்டகரியாக நமக்கு ஆஃப்டர் ஃப்ரீடம், சுதந்திரத்திற்கு பிறகு
வாய்ப்பு மறுக்கப்பட்ட நிலையில் இருந்தவர்கள் அப்படிங்கிறவங்க குறிப்பாக பெண்கள் நிறைய பேர் இருந்தாங்க. அப்போ இதை பார்த்துட்டு 1989 1989 தமிழ்நாட்டின் முன்னாள் முதலமைச்சர் டாக்டர் கலைஞர் அவர்களால் ஒரு இடஒதுக்கீட்டுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு அரசாணை வெளியிடப்படுகிறது. அதுதான் தமிழ்நாட்டில் வெளிவந்த முதல் அரசாணை. 1989 2 முக்கியமான அறிவிப்புகளை கலைஞர் வெளியிடுறாரு. ஒன்று, பெண்களுக்கு சொத்தில் சம உரிமை அப்படிங்கிற ஒரு விஷயம். அதே மாதிரி பெண்களுக்கு அரசு வேலை வாய்ப்பில் 30% இடஒதுக்கீடு அப்படின்னு சொல்கிறது. அப்போ 89 அப்படிங்கிறப்ப கிட்டத்தட்ட 30 வருடங்களுக்கு முன்னாடி அது இந்தியாவே திரும்பி பார்க்க வைத்த ஒரு புரட்சிகரமான அறிவிப்பு. அப்படி ஒரு அறிவிப்பு வேறு எந்த ஸ்டேட்டுமே கொடுக்கல. பெண்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் பல வட மாநிலங்களில் ஆணுக்கு முன்னால் சமமாக பெண்ணால் நடக்கவே முடியாது அப்படிங்கிற நிலைமை இன்றைக்கும் இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் கிட்டத்தட்ட 30 வருஷங்களுக்கு முன்னாடி 30-35 வருஷத்துக்கு முன்னாடி கலைஞர் பெண்களுக்கு 30% இடஒதுக்கீடு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டுட்டு வர்றாரு. அது ஒரு அரசாணை வெளியிடுறார். அந்த அரசாணை 2016 சட்டமாக்கப்படுகிறது. பெண்களுக்கு 30% இடஒதுக்கீடு வழங்கும் சட்டம் அப்படிங்கிற ஒரு சட்டம் வருது. அப்போ இந்த 30% இடஒதுக்கீடு வழங்கக்கூடிய அந்த சட்டம் வந்த பிறகு அதே 30% இடஒதுக்கீட்டை எப்படி பயன்படுத்தினாங்க, இல்லை எப்படி அதை வழங்கினாங்க அப்படிங்கிற அந்த அப்ளிகேஷனில் நிறைய குறைபாடுகள் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அந்த 30% ரிசர்வேஷனை 2016 குறிப்பாக ஒன்று சொல்லணும் அப்படின்னா 2016 2021 வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் 2022 வரைக்குமே 2016 2022 வரை இருக்கக்கூடிய அந்த காலகட்டம் அப்படிங்கிறது பெண் போட்டித் தேர்வாளர்களுக்கு ஒரு பொற்காலம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏன் அப்படின்னா 2016 தான் இந்த 30% இடஒதுக்கீடு அப்படிங்கிறது சட்டமாகுது. 30% இடஒதுக்கீடு சட்டமாக்கப்பட்ட பிறகு அது எப்படி செயல்படுத்தப்பட்டுச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் ஒரு பெரிய குழப்பமும் ஒரு பெரிய ஒரு தெளிவில்லாத தன்மையுமே இருந்துச்சு. ஏன்னா 2022 அதில் ஒரு தெளிவான ஒரு கோர்ட்டு ஒரு தீர்ப்பு கொடுக்குதுங்க. அந்த தீர்ப்பு கொடுக்குற வரைக்கும் அதனால தான் நான் சொல்கிறேன், இந்த 16 to 22 அப்படிங்கிறது பெண் போட்டித் தேர்வாளர்களுக்கான பொற்காலம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது தான் நிறைய பெண்கள் அரசு பணி பெற்று போன ஒரு காலம். சரி, அப்போ அந்த பீரியடில் என்ன நடந்துச்சு அப்படின்னா, நமக்கு ரிசர்வேஷனில் 2 டைப் ஆஃப் ரிசர்வேஷன் இருக்குது. ஒன்று வெர்டிக்கல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இனி ஒன்று ரிசர்வேஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு வெர்டிக்கல் ரிசர்வேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொன்று ஹரிசாண்டல் ரிசர்வேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். வெர்டிக்கல், ஹரிசாண்டல். தமிழ்நாட்டில் இருக்கிறது 69% இடஒதுக்கீடு. அந்த 69% இடஒதுக்கீடு அப்படிங்கிறது பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி இவங்களுக்கு எல்லாத்துக்கும் நம்ம கொடுக்குறோம். அப்போ பிசிக்கு 30%, அதுக்குள்ளே பிசி முஸ்லீம் எல்லாம் வந்துடும். எம்பிசிக்கு 20%, எஸ்சிக்குள்ளே எஸ்சிஏ வந்துடும். ரெண்டுக்கும் சேர்ந்து 18%, எஸ்டி 1%, டோட்டலாக 69%. மீதி இருக்கிற 31% பொது போட்டி அப்படின்னு சொல்லுவோம், ஜென்ரல் காம்படிஷன். இந்த ரிசர்வேஷன் இதுக்கு இப்படி நேரடியாக செங்குத்தாக மொத்தமாக ஒரு 100 பதவி இருக்குது அப்படின்னா ஒவ்வொரு சமூகத்துக்கும் இத்தனை பதவி. உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிற 100 பதவி இருக்குது அப்படின்னா அந்த 100 பதவியை 30 பேர் கண்டிப்பாக பிசி இருக்கணும், 20 பேர் எம்பிசி இருக்கணும், 18 பேர் எஸ்சி இருக்கணும், ஒருத்தங்க எஸ்டி இருக்கணும். குறைந்தபட்சம் இந்த சரியாக இந்த ரிசர்வேஷனுக்குள்ளே இதுக்குள்ளே இந்த பிசிக்குள்ளே அது மேலாக இருக்கலாம் அல்லது ஃபீமேலாக இருக்கலாம். ஆனால் பிசி சமுதாயத்தை சேர்ந்த 30 பேர் இருக்கணும், எம்பிசி சமுதாயத்தை சேர்ந்த 20 பேர் இருக்கணும். இப்படி நேரடியாக சமூக அடிப்படையில் வகுக்கப்பட்டது அப்படிங்கிறது இது வெர்டிக்கல் ரிசர்வேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? அடுத்தது இந்த ஒவ்வொரு ரிசர்வேஷனுக்குள்ளேயும் இப்போ பிசிக்குள்ளே ஒரு குறிப்பிட்ட பிரிவினர் டிஸ்அட்வான்டேஜ் குரூப் இருப்பாங்க. அப்போ அந்த பிசிக்குள்ளே இருக்கிற அந்த டிஸ்அட்வான்டேஜ் குரூப்பை நம்ம கன்சிடர் பண்ணணும், அவங்களுக்கு உண்டான வாய்ப்புகளை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்தது தான் இதுக்குள்ளே வரக்கூடிய ரிசர்வேஷன். அப்போ பிசிக்குள்ளே குறிப்பாக விமன் இருக்காங்க, குறிப்பாக அதில் வாய்ப்பு பிசிக்குள்ளே 100 பேர் இருக்காங்க அப்படின்னா பிசியில் இருக்கிற எல்லா விமனுக்கும் வாய்ப்பு கிடைச்சிருமா? கிடைக்காது. அப்போ பிசிக்குள்ளே வாய்ப்பு மறுக்கப்பட்டவர்கள் விமன். பிசிக்குள்ளே இருக்கக்கூடிய தமிழ் மீடியம் படித்தவங்க, பிசிக்குள்ளே இருக்கக்கூடிய எக்ஸ் சர்வீஸ்மேன் முன்னாள் இராணுவத்தினர், பிசிக்குள்ளே இருக்கக்கூடிய டெஸ்டிடியூடு விடோ. அப்போ இந்த ஒரு ரிசர்வேஷனுக்குள்ளேயும் இந்த குறிப்பிட்ட பிரிவினர்களுக்கு நமக்கு ஒரு ரிசர்வேஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறது. இப்படி ஒரு ரிசர்வேஷனுக்குள்ளே இன்னொரு ரிசர்வேஷன் கொடுக்கறது, இது பேர் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஹரிசாண்டல் ரிசர்வேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஹரிசாண்டல் ரிசர்வேஷனை தான் பிசி விமனுக்கு 30% அப்படின்னு 2016 சட்டமாக்கப்பட்டது. 89 அதற்கான ஆணை பிறப்பிக்கப்பட்டது. பிஎஸ்டிஎம்க்கு 20% இருக்குது. ஸோ இது இப்போ பிரச்சனை இல்லை. இப்போ நான் சொல்கிறது இந்த பிசி விமனுக்கு 30% அனௌன்ஸ் பண்ண ஒரு விஷயத்தை
2016 முதல் 2022 வரை செயல்படுத்தப்பட்ட விதம் அப்படிங்கிறது ரொம்ப 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 பெண்களுக்கு சாதகமாக இருந்த ஒரு விஷயமா மாறிச்சு. அது எப்படி பண்ணினாங்க அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 200 போஸ்ட் உங்களுக்கு வந்து இருக்குது. அந்த 200 போஸ்ட் இருக்குன்னா 200ல் பிசிக்கு எவ்வளோ? 26.5%. அப்போ பிசிக்கு 26.5%னா டோட்டலாக 53 போஸ்ட் வரும். அந்த 53 போஸ்ட்டில் அதான் விமனுக்கு அதுக்குள்ளே 30% ரிசர்வேஷன் இருக்குது இல்லையா? அப்போ 53 போஸ்ட்டில் 30% ரிசர்வேஷன், விமன் ரிசர்வேஷனுங்கிறது 16 போஸ்ட். அப்போ இவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, இந்த 16 போஸ்ட் 53 போஸ்ட்டில் 16 போஸ்ட்டை தனியாக எடுத்து விமனுக்கு அப்படின்னு அலாட் பண்ணி வச்சுட்டாங்க. அப்போ மொத்த போஸ்ட் 53ல் 16 போயிடுச்சு. 16 எக்ஸ்க்ளூசிவாக விமனுக்கு அப்படின்னு மட்டுமே அலாட் பண்ணிட்டாங்க. அப்போ ஆக்சுவலாக எல்லாருமே போட்டி போடக்கூடிய இடம் அப்படிங்கிறது 37 போஸ்ட்டு தான் மீதி இருக்குது. இந்த 37ல் நீங்கள் மேலும் போட்டி போடலாம், இதுலேயும் ஃபீமேலும் போட்டி போடலாம். உங்களுக்கு இந்த கான்செப்ட் புரியுதா? மொத்த போஸ்ட் 26%, 26.5% டோட்டலாக பிசிக்கு நான் சொல்கிறேன் 200 போஸ்ட் ஃபில்அப் பண்ணுற ஒரு இடத்துல 53 போஸ்ட் பிசி ஃபில்அப் பண்ணணும். அதில் 30% விமன் ரிசர்வேஷன் அப்படின்னு வந்தோடனே அதில் இருக்கிற அந்த 30% 16 சீட்டை எக்ஸ்க்ளூசிவாக விமனுக்குன்னு எடுத்து வச்சுட்டு பேலன்ஸ் இருக்கிற அந்த 37 சீட்லேயும் ஆணும் போட்டியிடலாம், பெண்ணும் போட்டியிடலாம், இங்கேயும் விமனும் போட்டியிடலாம், மேலும் போட்டியிடலாம்னு ஒரு ஆப்ஷனை கொண்டுட்டு வந்தாங்க. ஸோ ஆப்வியஸ்லி நமக்கு ஒரு சிஸ்டம் இருக்குது. கண்டிப்பாக படிக்கிற இடத்துல பெண்களுக்கு தமிழ்நாட்டில் கல்வி வாய்ப்புகள், நல்ல எக்ஸ்போஷர்ஸ் எல்லாம் இருக்கிறதால எல்லா கிளாஸ் ரூம்லேயுமே குறிப்பாக ஆண்களை விட பெண்கள் நல்லா படிக்கக்கூடிய ஒரு கேட்டகரியில் இருக்கிறாங்க. அப்போ மீதி இருக்கிற இந்த 37 போஸ்ட்டில் ஆணும் பெண்ணும் போட்டிடுறப்ப நான் சொல்கிறது மினிமம் பர்சன்டேஜ் எடுத்துக்கிட்டால் கூட பாதிக்கு பாதி எடுத்துக்கிட்டால் கூட ஒரு 18 பெண்கள் வந்துடுவாங்க. ஆல்ரெடி பெண்களுக்குன்னு எக்ஸ்க்ளூசிவாக இருக்கிறது 16 போஸ்ட், டோட்டலாக 34 போஸ்ட் வந்துடுது. அப்போ 53 போஸ்ட்டில் 34 போஸ்ட் பெண்களே வந்துட்டா அது சதவீதம் 64%. நான் சொல்கிறது இங்கே 50% எடுத்துக்கிட்டேன், அதுக்காகவே அதுவே 64%. இது ஆக்சுவலாக 75லிருந்து 80% எந்த அரசு பணி வாய்ப்புகள் இருந்தாலுமே பெண்கள் மட்டும்தான் அதை பாஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை அந்த 2016லிருந்து 2022 வரைக்கும் இருந்துச்சு. அதனால தான் நான் சொல்கிறேன், போட்டித் தேர்வுன்னு 1000 போஸ்ட் எடுத்தால் 800 போஸ்ட்டு பெண்கள் தான் எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. கிட்டத்தட்ட ஒரு 6 ஆண்டு காலம் அது பெண்களுக்கான பொற்காலமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த ஹரிசாண்டல் ரிசர்வேஷனில் நம்ம பயன்படுத்தக்கூடிய இந்த மெத்தடு, இந்த ஹரிசாண்டல் ரிசர்வேஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய மெத்தடு தப்பு அப்படின்னு இப்போ ஏகப்பட்ட பெட்டிஷன்ஸ் போச்சுங்க, கோர்ட்டுக்கு போச்சு. அதில் 2022 ஹைகோர்ட் வந்து ஒரு கிளியராக டைரக்ஷன் கொடுத்தாங்க. டிஎன்பிஎஸ்சியும் தமிழ்நாடு அரசும் இந்த முறையை மாற்ற வேண்டும். அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஏற்கனவே நம்ம செங்குத்து அடிப்படையில் நம்ம ஜாதி வாரியாக இடஒதுக்கீடு கொடுக்குறோம். அதுக்கப்புறம் நமக்கு நோக்கம் வந்து குறைந்தபட்சம் 30% இடமாவது பெண்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான். அப்போ நீங்கள் ஒரு போஸ்ட்டை நீங்கள் ஃபில்அப் பண்ணுறீங்க, 30% போஸ்ட்டை ஃபில்அப் பண்ணுறீங்க. இப்போ இந்த எக்ஸாம்பிளுக்கே சொல்கிறேன், 30% போஸ்ட்டை ஃபில்அப் பண்ணுறப்ப உங்களுக்கு 200 போஸ்ட்டில் இந்த 26.5% பிசிக்கு நீங்கள் ஃபில்அப் பண்ணுறீங்கன்னா மொத்தம் 53 போஸ்ட் வருது. அப்போ இந்த 53 போஸ்ட்டில் நீங்கள் மெரிட் பேசிஸில் தான் நீங்கள் ஃபில்அப் பண்ணணும். மெரிட் பேசிஸில் வர்றப்ப இந்த 53%ல் குறைந்தபட்சம் 30% பெண்கள் வராங்களான்னு பாருங்கன்னு சொன்னாங்க. இப்போ 53% அப்படின்னா நீங்கள் 53னா 10%, 5.3, 30%னா 3.5, 15, அரௌண்டு ஒரு 16 போஸ்ட் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 53 போஸ்ட்டை நீங்கள் ஃபில்அப் பண்ணுறப்ப 53 பதவியிடங்களை ஃபில்அப் பண்ணுறப்ப மெரிட் பேசிஸில் தான் பண்ணணும். அதில் பண்ணுறப்ப குறைந்தபட்சம் 16 பெண்கள் இருக்கணும். 16 பெண்கள் குறைந்தபட்சம் இருக்கணும். அதிகபட்சம் மெரிட் பேசிஸில் வரப்போ இந்த 53 பெண்களே வந்தாலும் கோர்ட்டு கேள்வி கேட்கல, அதை பற்றி பிரச்சனை இல்லை. குறைந்தபட்சம் அந்த 30% அப்படிங்கிறது 16. அப்போ இந்த 53ல் குறைந்தபட்சம் 16 போஸ்ட்டாவது வருதான்னு பாருங்கள். வந்துருச்சுன்னா தனியாக 30% ரிசர்வ் பண்ணணும்னு அவசியம் அல்ல, அது தவறு. அப்படி பண்ணக்கூடாது. ஒருவேளை 16 போஸ்ட் இருக்குது, 10 போஸ்ட்டு தான் நீங்கள் மெரிட்டில் பண்ணுறப்பயே 10 போஸ்ட்டு தான் பெண்கள் வந்திருக்கிறாங்க, மீதி இருக்கிற 43 போஸ்ட்டும் ஆண்களே எடுத்துட்டாங்க அப்படின்னா இந்த 30% அப்படிங்கிற லிமிட்டை ஃபில்லப் பண்ணுறதுக்கு மீதி எத்தனை போஸ்ட்? 10ல் 16 போஸ்ட் வந்திருக்கணும். மெரிட்டில் போடுறப்ப 10 போஸ்ட்டு தான் வருது. அப்படிங்கிறப்ப அப்போ எக்ஸ்க்ளூசிவாக 6 பெண்களுக்கு நீங்கள் அந்த இடத்துல ரிசர்வேஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை 2022 கொண்டுட்டு வந்தாங்க. இது இடஒதுக்கீட்டு முறையை அவங்க மாற்ற சொல்லலை, ஹரிசாண்டல் ரிசர்வேஷனை இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய அந்த விதத்தை மாற்ற சொன்னாங்க. ரைட். ஸோ அது வரைக்கும் சுத்தமாக பெண்களுக்கு ஆண்களுக்கு வாய்ப்பே இல்லாமல் இருந்த அந்த போட்டிக்களம் அப்படிங்கிறது ஆஃப்டர் 2022க்கு அப்புறம்தான்
இந்த ஹரிசாண்டல் ரிசர்வேஷன் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு அப்புறம் ஓகே அப்போது ஓரளவுக்கு முறையாக செயல்பாட்டுக்கு வந்துச்சு. உங்களுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிளும் சொல்கிறேன். 2022 ஒரு குரூப் 4, அந்த குரூப் 4ல் 66 போஸ்ட்டு, 66 குரூப் 4 இல்லை குரூப் 1, குரூப் 1ல் 66 போஸ்ட் வந்த குரூப் 1ல் 57 பெண்கள் 9 ஆண்கள், 9 ஆண்கள் 57 பெண்கள் வந்தாங்க. ஸோ தட் இஸ் நாட் மீனிங் ஆண்களுக்கு படிக்கவே இல்லை, இவங்களுக்கு அறிவே இல்லை, பெண்கள் தான் நல்லா படித்தாங்க, அப்படி இல்லை. அப்போ இருந்த அந்த ஹரிசாண்டல் ரிசர்வேஷன் அப்படிங்கிற அந்த சிஸ்டம் பெண்களுக்கு அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்துச்சு. அதனால் இது வந்துச்சு. இதெல்லாம் தொடர்ந்து இப்படி எல்லா தேர்வுகள்லையுமே இதே மாதிரி நடந்துகிட்டு இருக்கிறப்ப தான் இந்த ரிசர்வேஷன் இடஒதுக்கீட்டை செயல்படுத்துகிற இந்த விதம் குறித்து ஒரு கேள்வி எழுப்பி அது கோர்ட்டுக்கு போய் கோர்ட்டு கிளியராக அந்த டைரக்ஷன் கொடுத்து அதற்கப்புறம் கோர்ட்டு என்ன சொன்னாங்க அப்படின்னா, இது நாள் வரைக்கும் இந்த ரிசர்வேஷன் மூலமாக, இந்த ரிசர்வேஷன் மெத்தட் தப்பு தான், இந்த ரிசர்வேஷன் மூலமாக இது நாள் வரைக்கும் வேலைக்கு போன பெண்களும் நாங்கள் எதுவும் பதவி நீக்கம் செய்கிறதோ இல்லை அந்த மாதிரிலாம் விஷயங்கள்லாம் நாங்களுக்கு ஆர்வம் இல்லை, நாங்கள் விருப்பப்படலை. ஆனால் இதுக்கு மேலே நடக்கிற பணியிடங்களை கவனமாக செயல்படுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கிளியர்? இதுதான் இதுக்கு முன்னாடி இந்த பெண்கள் இடஒதுக்கீடு சம்மந்தமாக இருக்கக்கூடிய விஷயங்கள். ஏன்னா இது பழைய ஆட்களுக்கு இதெல்லாம் தெரியும், புதுசாக வந்திருக்கிற பசங்களுக்கோ புதுசாக படிக்கிறவங்களுக்கோ இது கொஞ்சம் இந்த விஷயங்கள் தெரிகிறப்போ உங்களுக்கு ஒரு புரிதல் வரும். கிளியர்? ரைட். அப்போ இந்த கேப்பில் 2021 தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. பெண்களுக்கான இடஒதுக்கீடு அப்படிங்கிறது 40% நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறோம் அப்படின்னு. ஆல்ரெடி 30% இடஒதுக்கீடே நீங்கள் செயல்படுத்திகிட்டு இருக்கிறப்ப 66 போஸ்ட் உள்ளே இருக்கிறப்ப 57 பெண்களும் 9 ஆண்களும் தான் உள்ளே இருந்தாங்க. அப்போ 30% மறுபடியும் 40% ஆக்குனா 100% பெண்கள் மட்டும்தான் ரிசர்வேஷனுக்குள்ளே வர முடியும் அப்படிங்கிறதனோட விளைவு தான் அப்புறம் கோர்ட்டு கேஸ் அந்த ஜட்ஜ்மெண்ட் இது எல்லாமே. அப்போ இந்த 2001 40% இடஒதுக்கீடு அப்படின்னு அரசு அறிவிக்கிறப்ப தமிழ்நாடு அரசுடைய தலைமைச் செயலாளராக ஓய்வு பெற்ற முன்னாள் தலைமைச் செயலாளர் திரு இறையன்பு IAS அவர்கள் இருந்தாங்க. அப்போ அவங்களுக்கு நேரில் சந்தித்து போட்டித் தேர்வர்களுடைய சார்பாக நிறைய பேர் அவரை நேரில் சந்தித்து அதற்கான விஷயங்களை எல்லாம் விளக்கி கூறி, அப்புறம் தமிழ்நாடு அரசுடைய முதலமைச்சர் தனிப்பிரிவுக்கு ஆயிரக்கணக்கான மனுக்கள்லாம் அனுப்பப்பட்டு நிறைய விஷயங்கள். இது எதுவுமே பெண்களின் உரிமையை பறிக்கிறதுக்காக இல்லை. இது ஒரு இந்த ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்கிற இடஒதுக்கீடு தவறான முறையில் செயல்படுத்தப்படுது, அதுவே தப்பு, அதை மாற்றி கொடுக்கணும். ரெண்டாவது, மீண்டும் மீண்டும் அவங்களுக்கு ரிசர்வேஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கிறப்ப ஆண் போட்டித் தேர்வர்களுக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடுது அப்படிங்கிறத ரொம்ப தீவிரமாக அழுத்தி சொன்னாங்க. சொன்னதால் இந்த 2021 இந்த 40% ரிசர்வேஷன் அப்படிங்கிறது அது அறிவிப்பு அளவில் நின்று போச்சு. சரி, இப்போ என்ன இருக்குது 2025 அப்படின்னா எகெயின் 40% இடஒதுக்கீடு அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த அறிவிப்பு இது எவ்வளவு தூரம் செயல்படுத்த போகுது, இது என்ன மாதிரியான ஒரு தாக்கங்களை ஏற்படுத்தும் அப்படின்னா, நிச்சயமாக 100% இது ஆண் போட்டித் தேர்வாளர்களுக்கு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் படிக்கிற பசங்களுக்கு உண்மையிலே கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தும். ஏற்கனவே இந்த நிறைய தாக்கம் இருக்குது. பெண்கள் பெரும்பாலும் ஆங்கிலத்தில் எழுதுகிறாங்க, ஆண்கள் பசங்க எழுதுகிறப்ப பெரும்பாலும் எக்ஸாம் எழுதுகிறவங்க இந்த மெயின்ஸ் எல்லாம் எழுதுகிறப்ப தமிழ் எழுதுறதுக்கு நிறைய பேர் பசங்க தான் எழுதுகிறாங்க. ஏற்கனவே அதில் இந்த பிஎஸ்டிஎம் கோட்டாவை ஏதாவது ஒரு கரஸ்பாண்டன்ஸ் டிகிரியில் பிஎஸ்டிஎம் வச்சுருக்கிறவங்க +2 வரைக்கும் தமிழ் மீடியம் இருந்தாலும் காலேஜ் கண்டிப்பாக இங்கிலீஷில் தான் பொண்ணுங்க படிச்சிருப்பாங்க. இருந்தாலும் கூட கரஸ்பாண்டன்ஸில் ஒரு பிஎஸ்டிஎம் வச்சு மெயின்ஸை இங்கிலீஷில் எழுதி வாங்குறவங்க அப்படி இந்த மாதிரியான இந்த பிஎஸ்டிஎம்மில் இருக்கிற பிரச்சனை, இது மாதிரி பல பிரச்சனைகளால் ஏற்கனவே இங்கே ஒரு சமநிலை இல்லாத ஒரு தன்மை இன்றைக்கு வரைக்குமே இருக்குது. இப்போ சமீபத்தில் டிஎன்பிஎஸ்சி சேர்மன் சொல்லியிருக்காங்க, நிறைய மாற்றங்களை நாங்கள் கொண்டுட்டு வர போகிறோம். குறிப்பாக ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனில் அப்ஜெக்டிவ் டைப்பில் OMRல நிறைய கரெக்ஷன்ஸ் கொண்டுட்டு வர போகிறோம், எளிமையாக இருக்கு இனிமேல் தேர்வுன்னு சொல்லியிருக்காங்க. ஆங்கிலத்தையும் பொது தமிழையும் சமநிலைப்படுத்துவதற்கு ஒரு மாதிரி ஈக்குவலைஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது மாதிரியான நிறைய முயற்சிகள் நடக்குது. அப்படி இருக்கும் பட்சத்திலும் கூட மெயின்ஸில் இன்னுமே ஒரு சமநிலை இல்லாத ஒரு நிலைமை நீடிச்சுட்டு தான் இருக்குது. கிளியர்? அப்போ இவ்வளவு சூழ்நிலைகள் இருக்கிறப்ப மீண்டும் 40% இடஒதுக்கீடு அப்படிங்கிறது நேரடியாக மாணவர்களை பாதிக்குமா, பசங்களை பாதிக்குமா அப்படின்னா நிச்சயமும் பாதிக்கும். ஸோ ஒரு மென்டாராக ஒரு ஆஃபீஸராக நீங்கள் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். இது பசங்களை பாதிக்கும் அப்படின்னு சொன்னால் நம்ம ஏதோ பெண்களுக்கு எதிராக செயல்படுறோம், பெண்களுக்கு எதிராக கருத்து சொல்கிறோம் அப்படிலாம் இல்லை. இது பெண்களே உணர்ந்திருப்பாங்க. இந்த விஷயத்தை தெளிவாக புரிந்தவர்கள் பெண்களே அதை உணர்வாங்க. ஏன்னா இன்றைக்கி ஒரு வேலை வாங்குறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிரமங்க. ஒரு 100 பேர் ஒரு போட்டித் தேர்வுக்கு படிக்க வராங்கன்னு வச்சுக்கோங்க. 2 வருஷம் ஒரு 100 பேர் தீவிரமாக படிக்கிறாங்க அப்படின்னா அதில் 70% பெண்கள் நிச்சயமாக வேலை வாங்கிடுறாங்க. ஆனால் ஒரு 40% ஆண்கள் மட்டும்தான் வாங்க முடியுது. மீதி 60% பெண்களை விட குறைவான சதவீதம் தான் ஆண்களால் அந்த வேலைக்கு போக முடியுது அப்படிங்கிறது ஒரு விஷயம். ஏன் அப்படின்னா பசங்க நல்லா படிக்கல, பிள்ளைங்க நல்லா படித்தாங்க அப்படி இல்லை.
ஒரு கவுன்சிலிங் போகிறப்ப ஒரே மதிப்பெண் இருக்கக்கூடிய ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் கவுன்சிலிங்க்கு போகிறப்ப ஒரு பெண்ணுக்கு 2 வாய்ப்புகள் இருக்குது. அவங்களுக்குன்னு எக்ஸ்க்ளூசிவாக இருக்கிற ரிசர்வேஷன் ப்ளஸ் கூடுதலாக இருக்கிற ஒரு ரிசர்வேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை, அவங்களுக்கான ஒரு வாய்ப்பு ஒரு 50% ஒரு ஆணை விட அவங்களுக்குன்னு கூடுதலாக பெண்களுக்கு இருக்குது. ஆனால் ஆண்களுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு தான் இருக்குது. ஒரு சமநிலையில் மதிப்பெண்கள் வச்சிருக்கிற ஒரு ஆணும் பெண்ணும் போகிறப்ப ஒரு பெண் வேலை வாங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவும், ஒரு ஆண் போட்டித் தேர்வாளர் அந்த மார்க்கை வாங்குறதுக்கான வாய்ப்பு கம்மியாகவும் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இப்போவும் இருக்க தான் செய்யுது. கிளியர், ரைட். ரெண்டாவது, சமூகத்தில் இன்றைக்கி பசங்க சந்திக்கிற சிக்கல் சவால் அப்படிங்கிறது உண்மையிலேயே உங்களுக்கு தெரியும். இந்த மார்க்கெட்டில் நம்ம இப்போ இன்னும் வெளிப்படையாக அது ரொம்ப ஃப்ராங்காக சொல்லணும் அப்படின்னா, ஒரு கல்யாண மார்க்கெட்டில் பெண்ணுக்கு பதவி அப்படிங்கிறது ஒரு ஆப்ஷன், ஒரு அந்தஸ்து, ஒரு எக்ஸ்ட்ரா வெயிட்டேஜ், இல்லை ஒரு எக்ஸ்ட்ரா மைலேஜ் அப்படின்னு வச்சுக்கலாம். ஒரு கூடுதல், அப்பா அந்த பொண்ணு நல்லா படிச்சிருக்காங்க, கவர்மெண்ட் சர்வீஸ் வாங்கிட்டாங்க, நல்ல பதவியில் இருக்கிறாங்க அப்படிங்கிறது எல்லாமே கூடுதல் தகுதிகளாக பார்க்கப்படுது. ஒரு மரியாதையாக பார்க்குறோம். விமன் ஒருத்தங்க ஜெயிச்சு ஒரு எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி ஒரு ஆஃபீஸராக இருக்கிறப்போ அவங்கள மரியாதையாக பார்க்குறோம், அவங்கள ஒரு கூடுதல் அறிவாக பார்க்குறோம், அவங்களுக்கு கிடச்சிருக்கிற ஒரு பெரிய கிரீடமாக நம்ம மதிக்கிறோம். ஆனால் அதே சமயத்தில் அந்த பெண்ணுக்கு நீங்கள் இல்லை, அவங்க படிச்சுட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்கு வேலை இல்லை அப்படிங்கிறப்ப பரவாயில்லைங்க, அதனால் என்ன அப்படிங்கிறது எளிமையாக கடந்து போகிற இதே சமூகம் ஒரு ஆணுக்கு வேலை அப்படிங்கிறது ரொம்ப அவசியமாக இருக்குது. ஒரு அந்தஸ்துக்கான குறியீடாக ஒரு பெண்ணுக்கு மாறுறப்ப நிச்சயமாக அது எம்பவர்மெண்ட் தான், அதில் எந்த மாற்றமுமே இல்லை. நான் சொல்கிறேன், ஒரு லீஸ்ட் கேஸில் ஒரு பெண்ணால் படித்து வேலை வாங்க முடியலைன்னா கூட ரொம்ப எளிமையாக கடந்து போகிற இந்த சமூகம் ஒரு ஆணுக்கு வேலை அப்படிங்கிறத அடிப்படை தேவையாக ஒரு அவசியமான ஒரு விஷயமாக தான் வச்சுருக்கிறாங்க இப்போ வரைக்குமே. அப்போ ஒரு ஆணுக்கு தேவையான வேலை அப்படிங்கிறது, இப்போ ஆண்களுக்கு வேலை அப்படிங்கிறத ஒரு கருணை அடிப்படையிலையோ இல்லை எப்படியாவது பிள்ளைங்களை கட் பண்ணிட்டு பசங்களை கொடுங்களோ அப்படி சொல்ல வரல. இருக்கும் வாய்ப்பை, இந்த போட்டியை கொஞ்சம் சமநிலைப்படுத்தினா இன்னும் நிறைய ஆண்கள் இந்த தேர்வை எழுதுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இன்னைக்கு வரைக்கும் இருக்கிற இந்த சிஸ்டம் அப்படிங்கிறது நிச்சயமாக பெண்களுக்கு நிறைய வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது. அப்போ 89 கலைஞர் இந்த திட்டத்தை கொண்டுட்டு வரப்போ உண்மையிலேயே பெண்களுக்கான வாய்ப்புகள் முழுக்க மறுக்கப்பட்டிருந்துச்சு. பெண்கள் அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு அப்படிங்கிற ஒரு மாதிரியான ஒரு நிலைமை இருக்க தான் செஞ்சது. அப்போ பெண்களால் வீட்டை விட்டு வெளியில் வர முடியல. அப்போ 100% 100 போஸ்டிங் போடுறாங்க அப்படின்னா ஒரு 10 பேர் பெண்கள் இருந்தாவே ஆச்சரியம். அப்போ பெண்களுடைய பங்கேற்பை அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக கலைஞர் அந்த அரசாணையை கொண்டுட்டு வர்றாரு. ஆனால் அதுக்கப்புறம் தமிழ்நாடு அரசு எடுத்த தொடர்ந்த நடவடிக்கைகள், பெண் கல்விக்காக போட்ட எஃபர்ட்ஸு, இது எல்லாமே சேர்ந்து இன்றைக்கி படிக்காத பெண்களே இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு கொண்டுட்டு வந்துட்டாங்க. அப்போ இப்போ இருக்கிற 30% அப்படிங்கிறதே இதுக்கு முன்னாடி தவறாக பயன்படுத்திட்டு இருந்தாங்க. அதுவும் இப்போ கோர்ட்டு தீர்ப்புக்கு அப்புறம் இப்போ தான் அது சரியான முறையில் அமல்படுத்தப்படுது. அதுவே அதை யாரும் கேள்வி கேட்கவே இல்லை. அந்த 30% ஏன் கொடுக்குறீங்க அப்படிங்கிறது எந்த கேள்வியும் இல்லை. அதை சரியாக அமல்படுத்தினா போதும் அப்படிங்கிறதான் எல்லாருடைய ஆர்குமெண்ட்டாக இருந்துச்சு. அது இப்போ அமல்படுத்திட்டாங்க, அதை பற்றி எந்த கேள்வியும் இல்லை. மீண்டும் 40% உயர்த்தினால் அப்படின்னா நிச்சயமாக ஆண் தேர்வாளர்கள் பாதிக்கப்படுவாங்க சென்ஸ் இன்னும் கூடுதலாக உழைப்பை போட்டாலும் கூட அந்த ரேஸில் அவங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது. அப்போ இது எதுக்காக வந்துச்சு? இந்த நோக்கம் 89 30% ரிசர்வேஷன் கொண்டுட்டு வந்தது அப்படிங்கிறது பெண்களுடைய பங்கேற்பை அரசு பணிகளிலும் முடிவெடுக்கக்கூடிய இடங்களிலும் அவர்களுடைய பங்கேற்பை அதிகரிக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கு. இப்போ மோர் தென் 60% பெண்களுடைய பங்கேற்பு அங்கே வந்துருச்சு. அப்படிங்கிறப்ப மீண்டும் ஒரு முறை இன்னும் மறுபடியும் அவங்களுக்கான உள் இடஒதுக்கீட்டை அதிகப்படுத்தும் போது அது நேரடியாக இப்போ இருக்கிற சிஸ்டமை இன்னும் கொஞ்சம் அசைச்சு பார்க்கும். அப்போ இதை ஹோப்பாக வச்சுருக்கிற பசங்க அஃபெக்ட் ஆவாங்க அப்படிங்கிறது உண்மையிலேயே கண்கூடாக தெரிஞ்ச ஒரு விஷயம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு பெண் இந்த ஒரு போட்டித் தேர்வில் பாஸ் பண்ணலை, இல்லை அவங்களால பண்ண முடியல அப்படிங்கிறதை எளிதாக பார்க்குற இந்த சமூகம் ஒரு ஆணுக்கு வேலை இல்லை, அவன் இன்னும் பாஸ் பண்ணலை அப்படிங்கிறதுக்கு பின்னாடி அவனுக்கு தெரியாது. ஏன்னா சொசைட்டியை பொறுத்த வரைக்கும் என்ன தெரியும் அப்படின்னா, அவன் பாஸ் பண்ணலை, படிச்சுக்கிட்டே இருக்கிறான், அவன் பாஸ் பண்ணலை, அந்த பொண்ணு படித்தது பாஸ் பண்ணிருச்சு, அவங்களுக்கு தேவை. அவங்களுடைய பொது புத்தியில் எப்படி இருக்குன்னா, பெண்கள் நிறைய படிச்சிருக்கிறாங்க, இந்த பையன் படிக்காமல் இருந்திருக்கிறான் அதனால் கிடைக்கல அப்படின்னு. அப்படி இல்லை. இந்த அரசு பணி தேர்வுகளை பொறுத்த வரைக்கும் சரியான உழைப்பையும் சரிசமமான ஒரு திறனும் கொண்டிருந்தாலும் கூட பெண்களுக்கு ஒரு எட்ஜ் அவங்களுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது பெண்களே மறுக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் நீங்கள் எத்தனை பெண்கள் அதை ஏற்றுக்கிறீங்க அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். ஸோ இது நான் ஒரு ஃபேக்ட், நான் பயாஸ்டால் இல்லை,
நடுநிலையாக நின்று சொல்கிறேன், அந்த விஷயம் அப்படி தான் நடக்கும். கரெக்டாக? அப்படி இருக்கக்கூடிய அந்த விஷயத்தில் இன்றைக்கி தமிழ்நாடு அரசு மீண்டும் 40% இடஒதுக்கீடு அப்படிங்கிறது இப்போ எல்லோருக்கும் இருக்கக்கூடிய கேள்வியும் ஐயமும் அச்சமும் என்ன அப்படின்னா, இந்த 40% இடஒதுக்கீடு அப்படிங்கிறது அறிவிப்பு வந்திருக்கு, இது அடுத்து வரக்கூடிய தேர்வுகளில் இதை பாதிக்குமா? அடுத்து வரக்கூடிய தேர்வுகளில் இந்த இப்போ குரூப் 1 வரப்போகுது, குரூப் 4 வரப்போகுது, குரூப் 2 வரப்போகுது, இதில் எல்லாத்துலேயுமே இம்ப்ளிமெண்ட் ஆகுமா அப்படின்னா, இதை இந்த துறையில் நீண்ட காலமாக இருக்கிறோம் அப்படிங்கிற அடிப்படையில் சொல்கிறேன், 100% அது இம்ப்ளிமெண்ட் ஆகாது. ஏன்னா 40% இடஒதுக்கீடு அதிகப்படுத்துகிறோம் அப்படிங்கிறது நிச்சயமாக நல்ல விஷயம் அப்படின்னு பொது பார்வையில் பட்டாலும் கூட, இதில் துறைக்குள்ளே இருக்கிற நுணுக்கமான இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே அணுகி பார்க்கிறப்ப இது ஒரு வகையில் ஆண் தேர்வாளர்களுக்கு கொடுக்கப்படுகிற ஒரு அநீதி, ஒரு சமநிலையற்ற தன்மை அப்படிங்கிற ஒரு விஷயம் இது அரசின் காதுகளுக்கு நிச்சயமாக இந்நேரம் போயிருக்கும். இது ஏற்கனவே 2021 இதே அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துட்டு ஆண் தேர்வர்களுடைய இதில் இருக்கிற அந்த நியாயத்தை புரிஞ்சுக்கிட்டு அது அதற்கு அடுத்தது சட்டமோ அல்லது அதற்கு அடுத்த அறிவிப்பாகவோ அதற்கு அடுத்த மூக்கு அது போகலை. இப்போ வரைக்கும் அந்த 30% தான் இன்றைக்கி நம்ம கன்னியூ ஆகிட்டுருக்கு. ஸோ திரும்பவும் அந்த 30% ரிமூவ் பண்ணுங்க, யாரும் கேட்கல. நடுவில் இதற்கு கேட்டதே பெண்களுக்கு கொடுக்குற அந்த 30% ரிசர்வேஷனை வரன்முறைப்படுத்துங்க, சரிப்படுத்தி கொடுங்க அப்படிங்கிறது மட்டும்தான் கோரிக்கை இருந்துச்சு. அது சரிப்படுத்தியாச்சு. அந்த விஷயம் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குது. மீண்டும் கூடுதலாக ரிசர்வேஷன் அப்படிங்கிறது இப்போ அவசியம் இல்லாத ஒன்று, தேவையில்லாத ஒன்று, அது ஆண்களுடைய வாய்ப்பை தட்டி பறிக்கிற ஒன்றா மாறும் அப்படிங்கிறதான் எல்லாருடைய கோரிக்கையாக இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் இனி 30% ரிசர்வேஷன் ஃபார் மேலுக்கு தான் இனி கொடுக்க வேண்டிய ஒரு காலம் வரும். அப்படி இன்னும் தொடர்ந்து படிக்கிறப்ப எல்லா வாய்ப்புகளும் வளங்களும் இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு கல்வியில் சிறந்த தமிழ்நாடாக மாறிட்டுருக்கு. பெண்களுக்கும் ஆண்களுக்கும் இடையில் கல்வியை பெறுவதில் எந்த விதமான பாகுபாடும் இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய எந்த பகுதியிலையுமே இல்லை. அப்போ ஓரளவுக்கு சமநிலை அப்படிங்கிறது எல்லாருக்கும் வந்துருச்சு. அந்த சமநிலை வந்ததுக்கப்புறமும் பெண்களுக்கு ஒரு இடஒதுக்கீடு அப்படின்னு தொடர்ந்து இருக்குது, அது தொடர்ந்து அதிகரிக்கப்படுது அப்படின்னா நிச்சயமாக அது ஆண்களுக்கு அஃபெக்ட் ஆகும். இன்னொரு 10 வருஷம் தொடர்ந்து இந்த நிலைமை இருக்கும் பட்சத்தில் அடுத்த கோரிக்கை என்னவா இருக்கும்னா, ஆண்களுக்கு தனியாக அரசு பணிகளில் இடஒதுக்கீடு கொடுங்க அப்படிங்கிறது தான் இருக்கும். நிச்சயமாக இது அரசின் கவனத்திற்கு எடுத்து செல்லப்படும். இப்போ இருக்கிற போட்டித் தேர்வாளர்கள் அப்படிங்கிறவங்க நீங்கள் இதை பற்றி ஒன்றும் பெருசாக பயப்படணும் அப்படிங்கிற அவசியம் அல்ல. அதே மாதிரி இந்த வரக்கூடிய தேர்வுகளில் இந்த ரிசர்வேஷன் ஏதாவது இம்ப்ளிமெண்ட் ஆகுமா, இந்த 40% ஏதாவது இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்களா அப்படின்னா அது தேவையற்ற அச்சம் அப்படிங்கிறது ஒரு விஷயம். ஸோ அரசு எந்த முடிவை எடுக்கும் முன்னாடியும் எல்லா தரப்பில் இருக்கிற கருத்துக்களையும் கேட்டு ஆராய்ந்து தான் எடுப்பார்கள். அப்படி எடுக்கிறப்ப நிச்சயமாக அடுத்து வர தேர்வுகளில் இந்த 40% இடஒதுக்கீடு அப்படிங்கிறதெல்லாம் வராது. இப்போ குறிப்பாக என்னென்னா, ஆண் தேர்வாளர்களுடைய மனநம்பிக்கை கொஞ்சம் குலைஞ்சு போய் என்னடா தொடர்ந்து அவங்களுக்கு ரிசர்வேஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க, நம்ம படித்தாலும் பாஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு அவநம்பிக்கை கடந்த ஒரு 10 நாளாக எல்லா பக்கமுமே இருந்துச்சு. அதனால் அந்த மாதிரியான விஷயங்களை யாராவது ஒருவருக்காவது அது குறித்த தெளிவு கிடைக்கும். இதுக்கு பின்னாடி நடந்த விஷயங்கள், அதுக்கு ஹிஸ்டாரிக்கலாக உங்களுக்கு என்னென்ன விஷயம் நடந்துச்சு, இது சடனாக அனௌன்ஸ் பண்ணலை. ரெண்டாவது, இந்த 40% இடஒதுக்கீடு அப்படிங்கிறது புது அறிவிப்பும் அல்ல, அது ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட ஒரு அறிவிப்பு தான், அது செயல்பாட்டுக்கு வரல. நிச்சயமாக இந்த அறிவிப்பும் செயல்பாட்டுக்கு வராது அப்படிங்கிற நம்பிக்கையோடு நீங்கள் இருங்க. ஸோ பெண்கள் உங்களுக்கு இருக்கிற 30% இடஒதுக்கீடு தொடர்ந்து தொடரும், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. உங்களுக்கான வாய்ப்புகள் தொடர்ந்து இருக்கும். அதே சமயத்தில் ஆண் தேர்வர்கள் எந்த விதமான அவநம்பிக்கையும் கொள்ள தேவையில்லை, நம்பிக்கையோடு படிங்க, நிச்சயமாக ஜெயிச்சிடலாம். ஏன்னா நம்மளை நம்பி இந்த மார்க்கெட்டில் நம்ம வேலிட் ஆகணும், பசங்க வேலிட் ஆகணும் அப்படின்னா ஒரு வேலை வேணும். அந்த வேலை அரசு வேலை தான் அப்படின்னு முடிவு பண்ணி வந்த பசங்க கொஞ்சம் கூடுதலாகவே உழைப்பை போட்டுதாகணும், வேறு வழி இல்லை. நான் நிச்சயமாக நம்பிக்கையோடு படிங்க, கண்டிப்பாக ஜெயிச்சிடலாம். உங்களுக்கு இது சம்மந்தம் வேறு எதாவது சந்தேகம் இருந்தால் கூட கீழே கமெண்ட்டில் போடுங்க. இல்லை நான் சொன்ன கருத்து சரி அப்படின்னா சரின்னு போடுங்க, இல்லை சார் அது சரியில்லை அப்படின்னு சொன்னால் அதுவும் கொடுங்க. இது ஜனநாயகம்தான். நமக்கு இந்த கருத்துக்களை சொல்லுவோம், அந்த கருத்துக்கள் வர்றப்ப அதற்கான சரியான விளக்கத்தை நான் சொன்னது சரியாக இருக்கோ அதை நீங்கள் ஏற்றுக்குவீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் நான் சொல்கிறேன். நிச்சயமாக இது பெண்களுக்கு எதிரான பதிவு கிடையாது. ஏற்கனவே இருக்கக்கூடிய சிஸ்டத்தை யாரும் கேள்வி கேட்கலை, அதில் கை வைக்கலை. இந்த பசங்க பாவம், இந்த பசங்க மாங்குன்னு படிக்கிறாங்க, 5 வருஷம் 6 வருஷம் படித்து இன்னும் ஒரு வேலை வாங்க முடியல. அந்த வேலை வாங்கினா தான் ஒரு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னா குறைந்தபட்சம் அவனுக்கு ஒரு நல்ல வேலை இருக்கணும். ஒரு 5 வருடம் அரசு பணி கனவில் படிச்சுட்டு இருந்த ஒருத்தனுக்கு என்ன ஆகும்னா, ஆக்சுவலாக அவங்களோட கோர் ஃபீல்டுலேயும் நாலேஜ் போயிடும். 5 வருஷமாக இந்த ஃபீல்டிலிருந்து நமக்கு வேலை கிடைக்கல அப்படிங்கிறப்போ ஒரு விரக்தி வந்துடும். அப்போ அடுத்தது அவன் என்ன பண்ணணுன்னே தெரியாத ஒரு இடத்துல அவங்களோட வாழ்க்கை தொடர்ந்து லீட் ஆகிற இடத்துல ஒரு பெரிய சிக்கல் வரும். இது பின்னாடி இருக்கிற ஒரு பெரிய உளவியல் சிக்கல்களின் தொடர்ச்சி தான் அது. அதனால் நான் அந்த விஷயத்தெல்லாம் ரொம்ப டெப்த்தாக
கருத்தாக போகாமல் நான் மேம்போக்காக சொல்கிறேன். இந்த 40% இடஒதுக்கீடு அமல்படுத்தப்பட்டால் அது ஆண் தேர்வர்களை பாதிக்கும். இது பெண்களுக்கு இப்போ இருக்கிறதே சாதகம் தான், இனிமே வந்தாலும் இனி பெரும் சாதகம் தான். அப்போ இது அமல்படுத்தப்பட்டால் ஆண்களுக்கு பாதகம் அப்படிங்கிற பட்சத்தில் அவநம்பிக்கையோடு படிக்கிற பசங்களுக்கு சொல்கிறேன், கண்டிப்பாக அது எல்லா தரப்புடைய கருத்துக்களையும் கேட்டு தான் அதற்கு அடுத்த முடிவுகள் வரும். அதனால் நிச்சயமாக அது அமல்படுத்தப்படாது. 40% ஆக்க மாட்டாங்க, கவலைப்படாதீங்க, நம்பிக்கையோடு படிங்க, நிச்சயமாக ஜெயிக்கலாம். அனைவருக்கும் வாழ்த்துக்கள்.